மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட்டான நிறைய சினிமா நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீடைலாக பார்க்கலாமாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ரீசெண்டாக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க. அந்த பெண் குழந்தைக்கு இன்னைக்கு அமீர் கான் தான் பேர் வச்சிருக்காரு. பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீரா. காந்தாரா 2 திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர அக்டோபர் 2ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாண்டி மாஸ்டரோட பிறந்தநாள் தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காப்ல. விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்கிற கிங்டம் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோன்னு ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த படம் இந்த மாசம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கிற கில்லர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தாங்க மியூசிக் பண்றாரு. அதையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்துல அருள்நிதி நடிப்புல வெளியான டிமாண்டி காலனி 2 திரைப்படம் எல்லாத்தையுமே கவர்ந்த வண்ணம் அமைஞ்சது. டிமாண்டி காலனி 3 படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல எவ்வளவு நாளா இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு படப்பூஜை போட்டிருக்காங்க. பிரியா பவானி சங்கரும் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று பதிவிட்டிருக்காங்க. கேஜிஎஃப் யாஸ் நடிக்கிற டாக்ஸிக் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இப்ப அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு. அடுத்த வருஷம் மார்ச் 19ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆவண படத்துல சந்திரமுகியோட கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா. அதனால படக்குழுவினர் நயன்தாரா மேலையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் மேலையும் கேஸ் கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஜெயராம் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் அப்பாவும் பையனும் நடிக்கிற ஆசைகள் ஆயிரம் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி நடிக்கிற ஒரு தெலுங்கு திரைப்படமான பூரி சேதுபதி அப்படிங்கிற திரைப்படத்தோட படப்பூஜை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஷூட்டிங் இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்குதுங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆன மாவீரன் திரைப்படம் ஜப்பானுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதோட போஸ்டும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு.